வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயங்களை பற்றிய பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹5 காப்பர் நிக்கல் நாணயம் 2004ஆம் வருடம் வச்சிடப்பட்டது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் நீங்கள் பண்ணுறது. நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். என்னென்ன நாணயங்கள் நீங்கள் எடுத்து வைக்கணும், அதாவது சர்க்குலேஷனில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய நாணயங்களில் விலை எது அதிகமாக போகும், விலை போகாத நாணயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த நாணயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹5 காப்பர் நிக்கல். அதாவது நாணயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற ₹5 பிராஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த எல்லோ கலர் நாணயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நாணயங்கள் காப்பர் நிக்கல் நாணயங்கள் 9 கிராம் எடை இருக்கும். இப்போ வர ₹5 பார்த்திங்கன்னா 6 கிராம் தான் இருக்கும், சரிங்களா? இந்த நாணயங்கள் என்ன ரேட் போகும் நம்ம பார்க்கலாம். 2004 பார்த்திங்கன்னா இந்த நாணயத்துக்கு அந்த இயருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இல்லை. ஸோ அந்த மின்ட்டு மார்க் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2004 அப்படிங்கிற இயருக்கு கீழே மின்ட்டு மார்க் இல்லை. அதனால் இதனுடைய விலை நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்க, யூஎன்சியாக வச்சுருக்கீங்க, அந்த கண்டிஷன் நாணயங்களுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யூஎன்சினா புது நாணயங்கள் அந்த கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அப் டு ₹100 வர போகும். இல்லை நீங்கள் யூஸ்டாக வச்சுருக்கீங்க, இப்போ இருக்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ₹25-30 முடிய போகும். நீங்கள் ஹோல்சேலாக போகிறீங்க, குவான்டிட்டி நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு விலை கம்மியாகவே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதான் பார்த்து வச்சுக்கோங்க. 2004 மின்ட்டு இல்லாத நாணயங்கள், இயருக்கு கீழே எம்டிஆர் இருக்க நாணயங்களுடைய விலை இதுதான். அதே நேரத்தில் நீங்கள் 2004 அந்த இயருக்கு கீழே ஹைதராபாத் மின்ட்டு, அதாவது ஸ்டார் மின்ட்டு, சரிங்களா? அந்த ஸ்டார் மின்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ₹2000 முடிய போகும். அது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா. இல்லை இப்போ இருக்க யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது, இந்த நான் வச்சுருக்க கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ₹1000 ₹1200 வரை மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல கண்டிஷன் பார்த்திங்கன்னா அப் டு 2000க்கு மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் 2004 அப்படிங்கிற இயருக்கு கீழே ஸ்டார் மின்ட்டு மார்க் இருக்கணும், சரிங்களா? அதுதான் ஹைதராபாத் மின்ட்டு. அந்த நாணயம் அச்சிடப்பட்டது ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்ட நாணயமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விலை போகும். இது நீங்கள் சர்க்குலேஷனில் தேடி பாருங்கள், மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாணயமும் நீங்கள் 2004 கல்கட்டா நாணயமும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். ஃப்யூச்சரில் இன்னும் விலை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த நாணயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ₹5 காப்பர் நிக்கலை பொறுத்தவரை நீங்கள் எந்த நாணயம் கிடைச்சாலுமே நீங்கள் சேமிச்சு வைங்க. அதாவது இந்த மாதிரி இந்த 9 கிராம் எடையுள்ள நாணயங்கள் வருது இல்லையா, இது இப்போ சர்க்குலேஷனில் உங்களுக்கே தெரியும் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நாணயங்களை பங்களாதேஷ் கொண்டு போகிறாங்க, பிளேடு சேரைக்காண்டி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி நிறையா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நாணயங்களை எந்த இயர் எப்படி வந்தாலும் எடுத்து வைங்க. மேபி நாளை பின்ன அதில் ஏதாவது ஸ்கேர் ஆகலாம், ரேர் ஆகலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து வச்சுங்க. அதை நம்ம வெளியில் ரேட் கொடுத்து வாங்குறது இல்லை, சும்மா ஜஸ்ட்டு சர்க்குலேஷனில் வர்றதை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ எடுத்து வைங்க நண்பர்களே. எப்போயாவது விலை கூடுது அப்படின்ற அப்டேட் அவங்களுக்கு விலை கூடினாலும் சரி என்னன்னாலும் அந்த அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இந்த நாணயங்களை பற்றின தகவல் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸும் நான் அந்த சொன்னேன் இல்லையா 2004 ஹைதராபாத் மின்ட் நாணயத்துடைய அந்த ஃபோட்டோவும் நான் சைடில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி நாணயங்களை பார்த்தா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நண்பர்களே. எடுத்து வைங்க, கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும். நன்றி.